நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு பாரம், காரணம் தெரியாத கலக்கம். அப்ப தாவீது தன்னோட மனசுட்டே பேசுறான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் எனக்குள்ள தேங்குகிற அப்படின்னு. இது பலவீனம் இல்லைங்க, மனசு கஷ்டப்பட்டிருக்கு என்பதற்கான சாட்சி. அப்புறம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மனசை பார்த்துக்கிட்டு உட்காராம தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது இப்ப நான் அழுறேன், ஆனா இதே நிலை நீண்ட நாள் இருக்காது. தேவன் என்னை விட மாட்டார், இன்னும் நான் அவரை துதிப்பேன். அதனால இன்னைக்கு உங்க மனசு கலங்கினாலும், உங்க உள்ளம் உடைஞ்சிருந்தாலும் தேவனை நோக்கி காத்துருங்க. இந்த கலக்கம் நிரந்தரம் இல்ல, இந்த இருட்டு கடைசி வரைக்கும் இருக்காது. ஆண்டவர் உங்க மனசுக்கு சமாதானம் தருவார். மீண்டும் அந்த துதி உங்க வாயில வர வைப்பார். எனவே மனம் துவளாதீங்க, துதியை வர பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு. May God bless you.